தனுஷ்கோடி என்று அழைக்கப்படும் இந்த அழகிய கிராமத்திற்கு பயணம் செய்யாமல் ராமேஸ்வரம் பயணம் முடிவடையாது. இந்தியாவின் முனையில் இருப்பதால் இந்த கிராமம் பல சதாப்தங்களுக்கு முன்பு சுனாமியால் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டது. மேலும் எஞ்சியிருப்பது ஒரு பண்டைய நகரத்தின் எச்சங்கள். இருந்த போதிலும் இலங்கை நாட்டிலிருந்து சில கடல் மைல்கள் தொலைவில் உள்ள தென்னிந்தியாவின் முனைக்கு பயணிக்க வேண்டிய இடமாக இது உள்ளது. தனுஷ்கோடிக்கு நேரடி இணைப்பு இல்லாததால் நீங்கள் முதலில் ராமேஸ்வரத்தை அடைய வேண்டும். இது தோராயமாக அமைந்துள்ளது. தனுஷ்கோடியிலிருந்து 12 மைல் திருச்சி, சென்னை, தஞ்சாவூர் மற்றும் கோயம்புத்தூர் போன்ற தென்னிந்தியாவின் முக்கிய நகரங்களிலிருந்து ராமேஸ்வரம் ரயில் மூலம் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது. அல்லது ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 3.5 மணி நேர பயண தூரத்தில் உள்ள மதுரைக்கு விமானத்தில் செல்லலாம். ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு நீங்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டலாம் அல்லது பேருந்திலும் செல்லலாம். இருபுறமும் கடலுடன் கூடிய மெல்லிய நிலப்பரப்பில் நீங்கள் பயணிப்பதால் பயணம் மிகவும் சுவாரஸ்யமானதாக கவர்ச்சிகரமானதாகவும் இருக்கும். அரக்கன் ராவணன் சீதையை சிறைப்பிடித்து வைத்திருந்த இலங்கைக்கு தனது படைகளை கொண்டு செல்லக்கூடிய பாலத்தை கட்டுமாறு ஹனுமனுக்கு ராமர் கட்டளையிட்ட இடம் தனுஷ்கோடி என்று மக்களால் நம்பப்படுகிறது. ராமரின் உத்தரவின்படி ஹனுமன் தன் கடமையை ஆற்றினார். இங்குதான் வானர சேனாவால் ராமர் சேது கட்டப்பட்டது. ஒரு புறம் இந்திய பெருங்கடலும் மறுபுறம் வங்காள விரிகுடாவும் சூழப்பட்ட தனுஷ்கோடி ஒரு காலத்தில் பரபரப்பான மற்றும் செழிப்பான நகரமாகவே இருந்தது. வீடுகள், பள்ளிகள், தேவாலயம், கோயில், தபால் அலுவலகம் மற்றும் ரயில் நிலையம், நாட்டின் பணக்கார மீன்பிடி பெல்ட்டுகளில் ஒன்றாக அறியப்படும் இந்த சிறிய நகரத்தில்தான் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வந்தனர். மேலும் இது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான ஒரே தரை எல்லையாக இருந்துச்சு. மேலும் பல யாத்ரீகர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு இது ஒரு பெரிய துறைமுகமாகவும் இருந்தது. நகரத்தில் உள்ள கோவில் மற்றும் தேவாலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்ததால் இது ஒரு விருப்பமான மக்களுக்கு பிடித்தமான சுற்றுலா தலமாகவே மாறியது. ஒரு காலத்தில் விடுமுறை நாட்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் வாசிகளின் வருகையால்
மிகவும் பரபரப்பாக இருந்த இந்த நகரம் முற்றிலும் அழிந்துவிட்டது. காரணம், 1964 டிசம்பர் 22 அன்று தனுஷ்கோடியில் மணிக்கு 170 மைல் வேகத்தில் வீசிய ஒரு சூறாவளி காற்று முழு நகரத்தையும் அழித்தது. இதனால் நகரமே வெறிச்சோடி விட்டது. துரதிர்ஷ்டவசமாக கிட்டத்தட்ட 1800 பேர் இந்த புயலில் சிக்கி உயிரிழந்தனர். மேலும் நகரத்தில் உள்ள அனைத்து வீடுகளும் தரைமட்டமாக்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு இந்த நகரத்தை மனிதர்கள் வசிக்க தகுதியற்ற நகரம் என்று விரைவாக முத்திரை குத்தியது. இருப்பினும் இன்றும் குறைந்த எண்ணிக்கையில் மீனவ குடும்பங்கள் தங்கள் ஓலை குடிசைகளில் இங்கு வாழ்கின்றனர். நகரத்தின் தொலைதூர இடம் மற்றும் சோகமான கடந்த காலம் அதற்கு ஒரு வினோதமான அதிர்வை அளிக்கிறது. எனவே இது பெரும்பாலும் பேய் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. சோகமான சம்பவம் நடந்து நகரம் இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல உயிர் பெற்று வருகிறது. மேலும் பயமுறுத்தும் பயணிகளின் ரேடாரில் தோன்ற தொடங்கியது. நகரத்தின் அமைதி, நீளமான கடல், மென்மையான வெள்ளை மணல் மற்றும் மணல் கரையோரத்தில் உள்ள இடிபாடுகள் பயணிகளை மிகவும் வசீகரிக்கின்றன. இங்கு இந்திய பெருங்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவின் வலிமையான நீரின் ஒலிகளை நன்கு கேட்கலாம். ஒரு கோவில், ரயில் நிலையம், தேவாலயம் மற்றும் அப்போதைய குடிகளின் வீடுகளின் இடிபாடுகளை நீங்கள் இங்கு காணலாம். கூடுதலாக பார்வையாளர்கள் கடற்கரையில் ஓய்வும் எடுக்கலாம்.
இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்திலிருந்து திரும்பும் வழியில் அன்று ஏற்பட்ட பேரிழவின் வலியால் மனம் மிகவும் தளர்ந்தது. ஒரு நல்ல நாளுக்காக கனவு கண்டு கொண்டிருந்த பலரின் உயிரை பேரழிவு பறித்தது. நம் வாழ்க்கையும் இப்படித்தான். எந்த நேரத்திலும் நாம் இழக்கலாம். வாழ்க்கை சிறியது. மிகவும் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி உணர்வுடன் இருங்கள். நீங்கள் நீங்களாக இருங்கள். மற்றவர்கள் உங்களை வீழ்த்த அனுமதிக்காதீர்கள். வாழ்க்கை என்பது ஒருமுறை மட்டுமே. கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழுங்கள். நன்றி.